சிம்பு மற்றும் தேசிங் பெரியசாமி இணையும் இந்த படம் சிம்புவின் 48வது படம். சமீப காலமாக ஃப்ரீ அடிக்ட் படங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் STR48 திரைப்படமும் அந்த வரிசையில் இணைகிறது. இந்த படம் குறித்து பேசிய இயக்குனர் தேசிங் பெரியசாமி, சாதாரண ஃப்ரீ அடிக்ட் படமாக இல்லாமல் இது தரலோக ஃப்ரீ அடிக்ட் படமாக இருக்கும் என பேசியது ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகமாக்கியது. அது மட்டுமில்லாமல் இந்த படத்திற்கு டெஸ்டர் ஷூட் தேவைப்படும் எனவும் இயக்குனர் கூறியிருந்தார். அந்த வகையில் இந்த படத்திற்காக 2 முறை படக்குழுவினர் அனைவரும் உழைக்க நேரிடும் என்பது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மேலும் இந்த படத்தில் நடிகர் சிம்பு 2 கதாபாத்திரங்கள் நடிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிக பெரியசாமி இயக்கும் 2வது படமான STR48 படத்தை உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கிறார். இந்த படத்தில் ஹீரோ, வில்லன் என 2 கதாபாத்திரங்களிலும் சிம்பு நடிக்கிறார். இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் தேவையானது மாதிரி உடலை மாற்றுவதற்காக மிகப்பெரிய ரிஸ்கை எடுக்க போகிறார் STR. டபுள் ரோலில் நடிக்கவிருக்கும் சிம்பு ஒரு கதாபாத்திரத்தில் ஒல்லியாகவும் இன்னொரு கதாபாத்திரத்தில் எடை கூட இருப்பதாகவும் நடிக்கவிருக்கிறார். அதற்காக எந்தவித தொழில்நுட்பத்தையோ கம்ப்யூட்டர் கிராபிக்ஸோ பயன்படுத்த போவதில்லையாம். இதற்காக உடல் எடையை ஏற்றி இருக்கவிருக்கிறாராம் சிம்பு. முதலில் ஒல்லியாக இருக்கும் கதாபாத்திரத்தின் படப்பிடிப்பு முடித்த பிறகு அவரது உடல் எடையை அதிகமாக்கி பின் இன்னொரு கதாபாத்திரின் கதையை படமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது STR48 படத்தை ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த படத்திற்கான டெஸ்டர் ஷூட் தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2019க்கு முன்பு அதிக எடை கொண்ட சிம்பு கடினமான உடற்பயிற்சி, டயட் போன்றவற்றை செய்து 2021இல் வெளியான ஈஸ்வரன் படத்தின் மூலமாக உடல் எடையை குறித்து கம்பேக் கொடுத்திருப்பார். அந்த வகையில் தற்போது STR48 படத்திற்காக மீண்டும் உடல் எடையை உயர்த்தினால் அது குறைக்க நீங்கள் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும் சிம்பு என ரசிகர்கள் வேதனைப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய ரிஸ்க் தேவையானவும் ரசிகர்கள் கேட்கிறார்கள். நடிகர் சிம்பு எந்த விஷயம் செய்தாலும் அதிக மனக்கடல்களை போட்டு செய்வதில் வல்லவர். அதனால் கண்டிப்பாக இதில் எந்த விதத்திலும் அவர் காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டார் என தெரிகிறது.